வெளியில வெயில் பயங்கரமா கொளுத்துது. இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு விஷயம் யோசிப்போம், இந்த வருஷமாச்சு ஒரு நல்ல ஏசி வாங்கணும்னு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, மார்க்கெட்ல நிறைய ஏசிஸ் அவைலபிளா இருக்கு. ஒருத்தவங்க என்னன்னா இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்னன்னா ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஏசி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இதுல வர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, சில ஏசிஸ் மேல 1.5 டன் அப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அது சரியா கூல் ஆகாது, அண்ட் கூல் ஆகிறது கூட நிறைய டைம் எடுக்குது. சோ அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா மார்க்கெட்ல எந்த ஏசி தான் பெஸ்ட் அப்படின்னு. சோ இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்காக மார்க்கெட்ல இருக்க எல்லா ஏசிஸும் இன்டெப்தா ரிசர்ச் பண்ணி இந்த டாப் 5 ஏசிஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த ஏசிஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக எல்லா ஏசிஸும் டிஃபரெண்ட் ரூம்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி லாஸ்ட் 90 டேஸா கண்டினியூஸா இன்டெப்த் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்த ஏசிஸ்ல கூலிங் ஸ்பீட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, ரூம் ஃபுல்லா ஏர் ஃப்ளோ ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா, அண்ட் நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் எவ்வளவு இருக்கு, இப்படி எல்லா ஃபேக்டர்ஸும் கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வருஷம் உங்களை யாராச்சும் ஏசி வாங்குற பிளான் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பெஸ்ட் ஏசிய ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ எதுக்கு லேட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வாங்கின இந்த எல்லா ஏசிஸும் 2025 மாடல். அது என்ன 2026 சொல்லாம 2025 சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மார்க்கெட்ல இதெல்லாமே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ். சோ உங்களுக்கு லாங் டர்ம் டியூரபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் சர்வீஸ் இஷ்யூஸ் மாதிரி மேஜர் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஏசிஸ் எல்லாமே கூட லான்ச் டைம்ல இருக்கிற பிரைஸை விட இப்போ உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும். ஆனா இந்த 26 மாடல்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னும் சரியா லான்ச் கூட ஆகல. அது மட்டும் இல்ல, இந்த ISCR ரேட்டிங் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ஏசிஸ்ல கூலிங் எஃபிஷியன்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நியூ லான்ச்சஸ்னால இது ஆப்வியஸ்லி பிரைஸ் கூட அதிகமா தான் இருக்கும். இங்க நாங்க வாங்கின டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா LG, Daikin, Samsung, Voltas and Blue Star. இந்த 5 ஏசிஸும் 1.5 டன் 5 ஸ்டார் இன்வெர்டர் ஏசிஸ். இதோட லிங்க்ஸ் எல்லாமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். இன் கேஸ் நீங்க 2026 மாடல் ஏசி வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஏசிஸோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி செக் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏசிஸும் கிளீன் ஒயிட் ஃபினிஷிங்கோட பிரீமியம் லுக்ல வருது. நான் லாஸ்ட் டைம் பண்ண ஏசி பையிங் கைட் வீடியோல R32 கேஸ் இருக்கணும், இன்வெர்டர் ஏசியை பார்த்து வாங்குங்க, அண்ட் காப்பர் கண்டென்சர் இருக்கணும், ஆன்டி கொரோஷன் கோட்டிங் இருக்கிற மாதிரி ஏசி வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த 5 ஏசிஸ்ல இது எல்லாமே இருக்கு. அண்ட் உங்கள யாராச்சும் இந்த ஏசி பையிங் வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க மேல ஐகான்ல அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஏசிஸ் பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஏசி மெயின் கூலிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் டனேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பத்தி பேசலாம். நீங்க எந்த ஏசி வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கர் மேல ஸ்டார் ரேட்டிங் டன்னேஜோட சேர்த்து ISERன்னு ஒரு நம்பர் இருக்கும். அது எவ்வளவு அதிகமா இருக்கோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அவ்வளவு கம்மியா வரும். சோ உங்க பில் கூட கம்மியாகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா LG அண்ட் Daikinக்கு ISER 5.2 இருக்கு. நெக்ஸ்ட் சாம்சங்க்கு 5.15 இருக்கு. அண்ட் லாஸ்டா வோல்டாஸ் அண்ட் ப்ளூ ஸ்டாருக்கு 5 டன் யூனிட் இருக்கு. சோ ஓவராலா பார்த்தா இந்த ISCR நம்பர் வந்து LG அண்ட் Daikinக்கு தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் டன்னேஜ் பத்தி பார்த்தா இந்த டன்னேஜ் பேசிக்கலி நமக்கு எவ்வளவு கூலிங் கெபாசிட்டி கிடைக்குதுன்னு டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1.5 டன் ஏசி சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மேல 5200ல இருந்து 5300 ரேஞ்ச்ல காமிக்கும். ஆனா மார்க்கெட்ல 1.5 டன் அப்படி மென்ஷன் பண்ண எல்லா ஏசிஸ் கூட ஆக்சுவலா 1.5 டன் கூலிங் கெபாசிட்டி கொடுக்காது. அத ரியல் டைம்ல எப்படி செக் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இங்க Daikinல பார்த்தா 5280 வாட்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நம்ம டன்னேஜ்ல கால்குலேட் பண்ணா 1.5 டன் அப்படின்னு வந்திருக்கு. சாம்சங், LG, ப்ளூ ஸ்டாருக்கு கால்குலேட் பண்ணா 1.4 டன் இருக்கு. அண்ட் லாஸ்டா வோல்டாஸ்க்கு கால்குலேட் பண்ணா 1.38ன்னு வந்திருக்கு. பாத்தீங்களா, நம்ம ஆன்லைன்ல ஏசிஸ் வாங்கும்போது இந்த எல்லா ஏசிஸ் கூட 1.5 டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரியலா நம்ம டன்னேஜ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் Daikin மட்டும்தான் கரெக்டா 1.5 டன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த டன்னேஜை பத்தி நான் ஒரு லாங் வீடியோவும் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் கால்குலேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரியல் கூலிங் டெஸ்ட்ல ஏசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த டெஸ்டுக்காக நாங்க இந்த டிஜிட்டல் டெம்பரேச்சர் மீட்டர் எடுத்து ரூம்ல டிஃபரண்ட் ஸ்பாட்ஸ்ல வச்சோம். ஒன்னு பெட் கிட்ட, இன்னொன்னு ரூம் கார்னர்ஸ்ல வச்சு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இதனால நம்ம ரூம் எவ்வளவு சீக்கிரமா கூல் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டா வரணும்னு எல்லா ரூம்ஸ்லயும் சேம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஏசியை 24 டிகிரிஸ்ல செட் பண்ணிட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தா
எல்ஜி அண்ட் டைக்கன் மட்டுமே பெட் கிட்ட ஃபாஸ்டஸ்ட் கூலிங் டிராப் காமிச்சது. நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் எந்த ஏசி கன்சிஸ்டன்டா கூலிங் மெயின்டைன் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணோம். எதுக்காகனா எந்த ஏசியா இருந்தாலும் இனிஷியலா கூலிங் கொடுக்கதா செய்யும். ஆனா ஒரு டிசைர் டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் இந்த ஏசி கன்சிஸ்டன்டா கூலிங் கொடுக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தா டைக்கன் அண்ட் சாம்சங் இந்த ரெண்டு கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 24 டிகிரிஸ் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருக்கு. ரிமைனிங் ஏசிஸ்ல பார்த்தா கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றீங்கன்னா ஏசி பெட் கிட்ட மட்டும் தான் கூலிங் தருது, சைட்ஸ்ல கார்னர்ஸ்ல சரியாவே கூலிங் தர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. ஈவன் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனாலதான் ரூமோட ஃப்ரண்ட் கார்னர்ல அண்ட் சைட் கார்னர்ல ரூம் டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணோம். இந்த ஏசிஸ்ல 4-வே ஸ்விங் ஆப்ஷன் கூட இருக்கு. இது நமக்கு ரூம் ஃபுல்லா ஏரை ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த கார்னர்ஸ்ல கூலிங் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது டைக்கன், எல்ஜி அண்ட் சாம்சங் இந்த 3 ஏசிஸ்ல கூட கார்னர்ஸ்லயும் கூலிங் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. ஆனா ஓவரால பாக்கும்போது இந்த டெம்பரேச்சர்ல பெருசா டிஃபரன்ஸ் ஒன்னும் இல்ல. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லா ஏசிஸ்ல கூட கார்னர்ல ப்ராப்பரா கூலிங் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஏர் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணலாம். எதுக்காகனா ஒவ்வொரு ஏசிலையும் ப்ளோயர் ஸ்ட்ரென்த், ஸ்விங் டிசைன், ஏர் த்ரோ பேட்டர்ன் இந்த எல்லாமே கூட டிஃபரெண்டா இருக்கும். இந்த டிஃபரன்சஸ கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட பண்றோம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க இந்த ஆன்மோமீட்டர் யூஸ் பண்றோம். இங்க நாங்க ஏசி ஃபேன் ஸ்பீட ஹைல செட் பண்ணிக்கிட்டு ஏசில இருந்து 5 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணோம். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தா சாம்சங், ப்ளூ ஸ்டார் அண்ட் வோல்டாஸ் இந்த 3மே கூட ஹை ஏர் ஃப்ளோ கொடுக்குது. நெக்ஸ்ட் ஏசி ரன் ஆகும்போது எவ்வளவு நாய்ஸ் வருதுன்னு செக் பண்றதுக்கு முன்னாடி டர்போ மோட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெயில்ல நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும் இல்லனா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்க ரூம் ஃபுல்லாவே சீக்கிரமா கூல் ஆகணும்னு ஆசையா இருக்கும். அந்த டைம்ல இந்த மோட ஆன் பண்ணீங்கன்னா ரூம் ஃபுல்லாவே ஃபாஸ்டா கூலிங் தரும். டிஃபரண்ட் பிராண்ட்ஸ் இத டிஃபரண்ட் நேம்ஸ்ல கூப்பிடுறாங்க. எல்ஜில விராட் மோட், டைக்கன்ல பவர் சில் மோட், சாம்சங்ல ஃபாஸ்ட் கூலிங் மோட், அப்புறம் வோல்டாஸ் அண்ட் ப்ளூ ஸ்டார்ல இந்த டர்போ மோட்னு போட்டு இருக்கும். இந்த மோட் ஆன் பண்ண உடனே ஏசி ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆகி கொஞ்ச நேரத்திலே ரூம் ஃபுல்லா சீக்கிரமா கூல் பண்ணிடும். இப்போ இந்த ஃபாஸ்ட் கூலிங்ல ஏசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்க இந்த மீட்டர்ஸ ஏசி வென்ட் கிட்ட, பெட் மேல அண்ட் கார்னர்ஸ்ல வச்சு டெஸ்ட் பண்றோம். இங்க பார்த்தா எல்லா ரூம்ஸ்லயும் ரூம் டெம்பரேச்சர் 33 டிகிரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டர்போ மோட் ஆன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஏசி வென்ட் கிட்ட டெம்பரேச்சர் எவ்வளவு டிராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா டைக்கன், எல்ஜி இந்த ரெண்டுமே கூட வித்தின் 5 மினிட்ஸ்லயே ஃபாஸ்ட் கூலிங் கொடுத்திருக்கு. அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணும்போது டைக்கன் மட்டும் எல்லாத்தோட ஃபாஸ்டா 4.7 டிகிரிஸ் டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்கு. சோ ஓவராலா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தா வேற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டைக்கன், எல்ஜி அண்ட் சாம்சங் இந்த 3மே கூட பெஸ்ட் கூலிங் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பெட் கிட்ட ரிசல்ட்ஸ் செக் பண்ணும்போது இந்த எல்லா ஏசிஸ வச்சு பார்த்தா டைக்கன் மட்டும் தான் 10 மினிட்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் கூலிங் கொடுத்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எல்ஜி அண்ட் சாம்சங் இந்த ரெண்டு கூட ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் எடுத்துச்சு ரூமை கூல் பண்ண. அண்ட் ரிமைனிங் ரெண்டு கூட ரூம் கூல் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துச்சு. ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஏசிய டர்போ மோட்ல வச்சு கண்டினியூஸா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கம்ப்ரஸர் மேல லோட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் பில் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால உங்க ஏசியோட லைஃப் ஸ்பேன் குறையறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டே டைம்ல ஏசி கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அவ்வளவா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆனா நைட் டைம்ல ரூம் ஃபுல்லாவே சைலண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட் வந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இதனால இப்போ நான் நாய்ஸ் டெஸ்ட் கூட பண்ண போறேன். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க இந்த டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணோம். ஏசி ஃபேன் ஸ்பீட மீடியம்ல செட் பண்ணிட்டு 5 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு செக் பண்ணோம். இங்க பார்த்தா எல்ஜி ரொம்ப கம்மி நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டார், சாம்சங் அண்ட் டைக்கன் இந்த 3 கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா வோல்டாஸ் மட்டும் வேற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏசிஸ்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஏசிஸ்லயும் கன்வெர்ட்டபிள் மோட்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கன்வெர்ட்டபிள் மோட் யூஸ் பண்ணி கம்ப்ரஸர் கெப்பாசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இல்லனா உங்க ரூம்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்து
உங்க ஏசி 1.5 டன்னா இருந்தாலும் அது உங்களுக்கு 1 டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு கரண்ட் பில் நிறையவே சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து வைஃபை ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். சாம்சங் அண்ட் ப்ளூ ஸ்டார் இந்த ரெண்டுத்துல தான் வைஃபை ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது நீங்க உங்க மொபைல்ல இருந்தே ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எப்பலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னா, நீங்க வெளிய இருக்கும் போது உங்க மொபைல்ல இருந்தே ஏசியை ஆன் பண்ணிக்கலாம். சோ தட் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க ரூம் ஃபுல்லா கூலா இருக்கும். அண்ட் இதனால நீங்க ஒரு வாட்டியும் அந்த ரிமோட்டை தேட வேணாம். ஜஸ்ட் ஈஸியா நம்ம போன்ல இருந்தே ஆபரேட் பண்ணிக்கலாம், எந்த கஷ்டமும் இல்லாம. இப்ப இருக்கிற இந்த பிஸி ஸ்கெடியூல்ல இந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஆனா ரிமைனிங் ஏசிஸ்ல இந்த ஃபீச்சர் இல்ல. இப்ப இந்த ஏசிஸ்ல இருக்கிற கம்ப்ரசர் டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா ஏசிஸ்லயும் டிஃபரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜிஸ்னால ஏசி எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். எல்ஜில டியூயல் ரோட்டரி கம்ப்ரசர் யூஸ் பண்றாங்க. இதனால உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியா இருக்கும் அண்ட் கூலிங் ஸ்மூத்தா கன்சிஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகும். டைக்கின்ல பார்த்தா ஸ்விங் கம்ப்ரசர் யூஸ் பண்றாங்க. இது அவங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. கம்ப்ரசர்ல கேஸ் லீக்கேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அது இன்னும் எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் சாம்சங் ப்ளூ ஸ்டார்ல பார்த்தா வேரியபிள் ஸ்பீட் இன்வெர்டர் கம்ப்ரசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் வோல்டாஸ் மாடல்ல பார்த்தா BLDC ரோட்டரி கம்ப்ரசர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் டெக்னாலஜி எதுனா எல்ஜி அண்ட் டைக்கின். இதுல யூஸ் பண்ண டூயல் ரோட்டர் அண்ட் ஸ்விங் டைப் டிசைன் தான் பெஸ்ட். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் மெக்கானிசம் வரதுனால நமக்கு ஏசி லைஃப் டைம் ஃபங்க்ஷனிங் ஸ்மூத்தா ரன் ஆகும். அண்ட் இப்போ இதோட பிரைசஸ் பத்தி பார்த்தா இந்த எல்லா ஏசிஸ் கூட 35,000 இருந்து 40,000 வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா நாங்க சேல் டைம்ல வாங்குறதுனால அப்போ கொஞ்சம் பிரைஸ் சீப்பரா இருந்தது. ஆனா இப்போ பார்க்கும்போது ஆன் ஆவரேஜா 40,000 மேல காட்டுது. அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் இந்த ரெண்டு லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எங்க பெஸ்ட் ஆஃபர்ஸ் காட்டுதோ நீங்க அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த எல்லா ஏசிஸ் கூட நீங்க சம்மர் டைம்ல இல்ல சேல்ஸ் டைம்ல வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் ஏசி வாங்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடுறீங்க. அது என்னன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். எங்களுக்கு 2,000 இருந்து 3,500 வரைக்கும் சார்ஜஸ் வந்தது. சோ நீங்க ஏசி வாங்கும் போது இந்த காஸ்டும் கன்சிடர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது தயவு செஞ்சு அவங்க இன்ஸ்டால் பண்றது பக்கத்துல இருந்து கவனிங்க. ஏன்னா சில டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணும்போது அவுட்டோர் யூனிட்டை சரியா இன்ஸ்டால் பண்ணாம இருக்கலாம். இல்லாட்டி வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷனை தப்பா கனெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இதனால ப்ராப்ளம் என்னன்னா, ஏசியை திரும்பி ஃபுல்லா ஓபன் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்றதுனால ஏசி டேமேஜ் ஆகிற சான்சஸ் கூட இருக்கு. அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். இது நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, நாங்க எல்ஜி ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது வாட்டர் ட்ரைனேஜ் பைப் இப்படி லீக் ஆயிடுச்சு. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது பக்கத்துல இருந்தே அவங்க ப்ராப்பரா பண்றாங்களேன்னு செக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு லேட்டரா எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் ஏசி வாங்கும்போது வாரண்டி பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலா 3 types of warranties இருக்கு. First, comprehensive warranty. Next, compressor warranty. And third, PCB warranty. இப்போ இந்த 5 மாடல்ஸ்ல வாரண்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, first comprehensive warranty. இது நமக்கு கம்ப்ளீட் ஏசிக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தா LG மட்டும் 1 year கொடுத்திருக்காங்க. ரெஸ்ட் எல்லாமே கூட 5 years வாரண்டி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் compressor warrantyல பார்த்தா LG, Samsung, Daikin இந்த 3 பிராண்ட்ஸ் கூட 10 years வாரண்டி கொடுத்திருக்காங்க. ஆனா வோல்டாஸ் அண்ட் ப்ளூ ஸ்டார்ல வெறும் 5 years தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் PCB வாரண்டி. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்வெர்டர் ஏசிஸ்ல இந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். அதனால இந்த வாரண்டி லாங் டியூரேஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. LG, வோல்டாஸ் அண்ட் ப்ளூ ஸ்டார் இந்த 3 கூட அரௌண்ட் 5 years வரைக்கும் வாரண்டி கொடுத்திருக்காங்க. சாம்சங் அண்ட் டைக்கின்ல இந்த PCB கவரேஜ் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. ஏசில நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சர்வீஸ் சென்டர். உங்க லொகேஷனை பொறுத்து உங்க ஏரியால ஏதாச்சும் சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் ஆர் ரிப்பேர் வந்தாலும் நீங்க இமிடியேட்டா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அப்போ இதனால ப்ராப்ளம் கூட சீக்கிரமா சால்வ் ஆகும். இந்தியால பார்த்தா LG, சாம்சங் அண்ட் டைக்கின் இந்த 3 பிராண்ட்ஸ்க்கும் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. சோ ஓவராலா லாஸ்ட் 90 days இருந்து
இந்த எல்லா ஏசிஸும் கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் பார்த்தா இதுல எங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா எல்ஜி அண்ட் டைக்கன். இந்த ரெண்டு கூட எல்லா டெஸ்ட்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிளஸ் ரூம்ல கூலிங் கூட கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் எல்ஜி ஏசில பார்த்தா நாய்ஸ் ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இல்ல உங்களுக்கு ஹெவி டியூட்டி ஏசி வேணும்னா டைக்கன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் எங்களோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து சாம்சங் ஏசி. ஏன்னா இதோட ஃபீச்சர்ஸ் வைஸ் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இதுல அடிஷனல் வைஃபை ஃபீச்சர் கூட இருக்கு. நான் சொன்ன இந்த ஏசிஸ் எல்லாமே கூட 2025ல பெஸ்ட் செல்லிங் ஏசிஸ். நீங்க இந்த ஏசிஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆல்ரெடி பெஸ்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஏசி லிங்க்ஸ் எல்லாமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்புறம் இது மேல நாங்க இண்டிவிஜுவல் ரிவ்யூஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.